வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மருத்துவ ஆலோசனை சேவை தவிர்ந்த வெளிநோயாளர் சேவைகளுக்காக வட் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச போலீஸ் நிதிக்கூட்ட விசாரணை பிரிவில் ஆஜர். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் பரந்தன் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கான நீர் விநியோக கட்டமைப்பு பயனாளிகளிடம் கையளிப்பு. பெங்களூரில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உமாஓய திட்டத்தினால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்து நட்டஈடு வழங்குமாறு உவா மாகாண விவசாய பணிப்பாளருக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் நீர் வசதியை இழந்த குடும்பங்களுக்கும் விவசாயிகளுக்கும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னதாக நீர் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. பண்டாரவளையைச் சேர்ந்த 4 விவசாயிகள் தாக்கல் செய்த மனு பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன், உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரியந்த ஜெயவர்தன மற்றும் ஈவா வனசுந்தர ஆகியோர் அங்கம் வகித்த நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மருத்துவ ஆலோசனை சேவை தவிர்ந்த வெளிநோயாளர் சேவைகளுக்கான வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறையினால் முன்னெடுக்கப்படும் மருத்துவ பரிசோதனைகள், குருதி வடிகட்டல் மற்றும் மருத்துவ ஆலோசனை சேவைகள் உள்ளடக்கப்படாத வெளிநோயாளர் சேவைகளுக்கு வட் வரி விலக்களிப்பதற்காக அமைச்சரவையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த சட்டமூலத்தில் யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. வருடாந்தம் 50 மில்லியன் ரூபாய் அல்லது அதற்கு மேலதிகமான மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம் புதிய திருத்தங்களின் பிரகாரம் வட் வரி அறிவீட்டிற்கு உட்படுத்தப்படும். தொலைத்தொடர்பு சேவைகள், புகையிலை உற்பத்தி, சீனி அல்லது வேறு இனிப்பு வகைகள் அடங்கிய பால்மா என்பனவும் புதிய திருத்தங்களுக்கு அமைவாக வட் வரி அறிவீட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச போலீஸ் நிதிக்கூட்ட விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் நிதிக்கூட்ட விசாரணை பிரிவில் அவர் ஆஜராகியுள்ளார். போலீஸ் நிதிக்கூட்ட விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்றது. மக்களுடன் இணைந்து மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கான நீர் கட்டமைப்பு இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஊடாக கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையிலே நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் கட்டமைப்பில் நாங்கள் இந்த தினம் மாணவர்களிடத்திலே கையளித்திருக்கிறோம். மிகவும் குறுகிய காலத்திலே நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு பெற்று நாங்கள் இதனை மாணவர்களிடம் கையளித்திருக்கின்றோம் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை தெரிவித்துக் கொண்டோம். இன்றைய இந்த சிறப்பு விழா நிகழ்விலே வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் குழும பணிப்பாளருமாகிய மொஹான் பராரா மற்றும் P+ நிறுவனத்தின் பொதுமுக சுமித் குமார் உட்பட நிறுவனத்தின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த மாணவர்களின் முகங்களிலே இன்றைய நாங்கள் புன்னகையை காணக்கூடியதாக இருந்தது. நியூஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஜேருவன், பரந்தன் பகுதியில் இருந்து. இலங்கை விமானப்படையின் 16வது தளபதியாக ஏர் மார்ஷல் கபில ஜெயம்பதே இன்று தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். விமானப்படை தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. விமானப்படையின் உயர் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். එසේ හුදෙක් වචනවලට හෝ පත්‍රිකාවට සීමා නොවූ ප්‍රායෝගික මෙන්ම நாட்டை பிரகாசமான பாதையில் கொண்டு செல்வதே எனது ஒரே நோக்கமாகும். புதிய தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய படைப்பிரிவை உருவாக்கி அதற்கு நான் தலைமைத்துவம் வழங்குவேன். ලෝකයේ සෙසු ගුවන් හමුදාවන් හා තරඟකාරීව මුහුණ දිය හැකි ගුවන් හමුදාවක ඉදිරියට ගෙන යාමේ භාර දූර වගකීමට නායකත්වය ලබා දීම අද සිට ආරම්භ කිරීම මාගේ. அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
சந்தேக நபர்கள் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது நீதிமன்ற கட்டிடத்திற்கு சேதம் விளைவித்ததுடன் சிறைச்சாலைகள் பஸ் மற்றும் வாகனங்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கட்டம் கட்டமாக பிணை வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் மன்றில் ஆஜராகிய சந்தேக நபர்களில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஒருவரும், புங்குடுதீவை சேர்ந்த 43 வயதான ஒருவரும், நாவான் துறையைச் சேர்ந்த 31 வயதான ஒருவருமே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் பெண்கள் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு 4 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. குறித்த பெண்கள் இருவரும் பொல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலங்களாக மீட்கப்பட்ட பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனரா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு உடற்பாகங்கள் ரசாயன பகுப்பாய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று 2 பெண்களின் சடலங்களும் புதைக்கப்பட்டுள்ளன. கடந்த 10ஆம் தேதி வீடொன்றில் இருந்து 2 பெண்களின் சடலங்களும் மீட்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை கவுந்தவ அலுத்கம பகுதியில் காட்டு யானை ஒன்றை கொலை செய்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் வழங்கிய தகவலுக்கு அமையவே இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்கள் தமது பயிர் நிலத்தில் மின்சாரம் பாய்ச்சி இந்த யானையை கொலை செய்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரி ரஞ்சித் விஜித் தெரிவித்தார். பின்னர் யானையை பாகங்களாக வெட்டி குருளுவோயாவில் போட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கூரைகள் கலன்று விழும் என்ற அச்சத்தில் குறுகிய அறைக்குள் 4-5 குடும்பங்கள் வாழும் அவலம் மலையகத்தில் இன்றும் தொடர்கின்றது. நகரங்களின் அபிவிருத்தியினால் கிராமங்களின் அவலம் மூடி மறைக்கப்படுகின்றமைக்கு நாவலப்பிட்டி கல்லாறு குடியிருப்பும் சிறந்த சான்று. 100க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கும் இந்த குடியிருப்பில் உள்ள வீடுகளின் கூரைகள் உறுதியற்று காணப்படுகின்றன. அவ்வப்போது தகரங்கள் மாற்றப்படுவது தவிர ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் லயன் அறைகளில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. இருந்து எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அரசியல்வாதிகளால. ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க, வந்துட்டு பாக்குறாங்க, பேசுறாங்க, ஓட்டு வாங்குறாங்க, போறாங்க. நிறைய வசதிலாம் இங்க இருக்காங்க. தோட்டத்துல வந்து நிறைய பேர் டாய்லெட் கூட இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த எதிர்பார்த்து செய்யறாங்கல்ல. அதே மாதிரி ரோட்டு வசதி சரியான மாதிரி இங்க மோசமா இருக்குது. மற்றபடி பார்க்க போனா தோட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் தெரியும், வேலை திட்டங்கள் தெரியும். ஆனா எந்த உதவியும் இல்லை அரசியல்வாதிகளால. இனிமே ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைப்பாங்கன்னு நினைக்கிறோம். தண்ணி போக்குவரத்து இல்லை, ரோட்டு எல்லாம் உடஞ்சி கிடக்குது. பெரிய பெரிய வாகனத்தை கொண்டு வந்து இருக்க ஓட்டின்னு உடைக்கிறாங்க. எங்களுக்கு தகரம்லாம் ஒழுங்குது, அதெல்லாம் கேட்டால் தகரம் போட மாட்டேங்கிறாங்க. இருக்கவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசியல்வாதிகளும் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. இடஞ்சாரங்க எங்களுக்கு இடமும் கொடுக்கல. நீர் வழங்குவதற்காக குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ள போதிலும் அதிலிருந்து ஒரு சொட்டு நீரையேனும் கண்ணுற்றதில்லை என்பது இந்த மக்களின் குற்றச்சாட்டு. மாட மாளிகைகளில் காலம் கடத்தும் மலையக மக்களின் தலைமைகள் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவது எப்போது? இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.